இப்போ அந்த 3 பேரும் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வாமா பக்கத்து வீட்டுக்கு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லி கூப்பிட்றா. இப்போ ரீனாவும் ஹவுஸ் ஓனரும் ஸ்வீட் கொடுக்க போகிறாங்க. இப்போ தேவ் வீட்டுக்கு வந்து ரதியை பார்த்துட்டு ஏன் நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலையான்னு சொல்லி கேட்குறான். தலை வலிச்சுது அதான் போகலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிறது. பார்த்தா ரீனாவும் அந்த ஓனரும் ஸ்வீட் கொடுக்க வந்திருக்காங்க. கதவை திறந்ததும் ரீனா சித்தையும் திவியும் பார்க்குறா. அதுக்கு தேவ் ரீனா என்ன நீ இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரீனான்னு பேர் கேட்டதும் ரதியும் வந்து பார்க்குறா. ரீனாவும் ரதியும் பார்த்துக்கிறாங்க. அப்போ திவி ஹாய் ரீனாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ பக்கத்தில் இருந்த சித்துவும் ஹாய் ரீனா டியூட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ ரீனா ரதி வீட்டிலேருந்து வெளியே வரா. அப்போ அந்த கம்பவுண்டர் என்ன ரீனா சர்ப்ரைஸ் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரீனாவும் அவனை பார்த்து முறைக்கிறா. அதுக்கு அந்த கம்பவுண்டர் நீயும் ரதி மாமா பார்க்கறதுக்கு சிஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கிறீங்க, நீ இனிமேல் லேட்டாக வர அவசியமே இல்லை, அவங்க கூடயே காரில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ரீனா அந்த ஹவுஸ் ஓனரை கொஞ்சம் நீங்கள் உள்ளே போகிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த கம்பவுண்டர் கொட்டுன்னு கொட்டுறா. இதோட எபிசோட் 10 முடிஞ்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆர்இ சினிமாஸ். தேங்க்யூ.